தாய்லாந்து போலான்னு இருக்கீங்கன்னா எங்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும்னு டீடைலா சொல்றேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எபிசோட் 3 ஆஃப் தாய்லாந்து சீரிஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்போர்ட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். பட் பெங்களூர் ஏர்போர்ட்ல 1 பாட்டுக்கு அரௌண்ட் 40 பைசா கமிஷன் சார்ஜ் பண்ணாங்க. செகண்ட் நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் ஷாப்ஸ். நீங்க கூகுள் மேப்ஸ்ல கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நியர் மீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்க எல்லா ஷாப்ஸும் அது காமிக்கும். நல்ல ரேட்டிங் இருக்க ஒரு ஷாப்ல மாத்திக்கோங்க. நாங்க சேஞ்ச் பண்ண இடத்துல 1 பாட்டுக்கு 10 பைசா தான் கமிஷன் சார்ஜ் பண்ணாங்க. தேர்ட் ஆப்ஷன் கோய்பி மாதிரி வெப்சைட்ல ஆன்லைன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல பே பண்ணா 1 டேல உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட 1 பாட்டுக்கு அரௌண்ட் 15 to 20 பைசா மாதிரி சார்ஜ் பண்றாங்க. பட் உங்களுக்கு அந்த கமிஷன் சார்ஜஸ் கோ கேஷா வாலெட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அந்த கோய்போ கேஷ்ல நீங்க கேப் ஆர் வேற ஏதாவது அந்த ஆப்ல புக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தாய்லாந்துக்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கமிஷன் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா தான் பிடிப்பாங்க. பட் சில ஷாப்ஸ் இருக்கு. சூப்பர் ரிச், வாசு எக்ஸ்சேஞ்ச், சிஎம் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காம்படிட்டிவ் பிரைசிங்கா இருக்கும். பட் கண்டிப்பா அது இங்க இருக்கிறதோட அதிகமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஷாப்ஸ்ல அரௌண்ட் 30 பைசே 1 பாட்டுக்கு கமிஷன் சார்ஜ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஃபாரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணலாம். பட் நிறைய இடத்துல இல்ல சின்ன சின்ன ஷாப்ஸ்ல நீங்க தாய்லாந்துல யூஸ் பண்ண முடியாது. இல்ல நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கோ இல்ல மால்ஸ் மாதிரி போனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கார்டு பெட்டரா இருக்கும். இதுல பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க லோக்கல்ல இருக்க நல்ல ரேட்டிங் இருக்க ஷாப்ல பார்த்து மாத்துறது தான். இதுக்கு மேல நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூஎஸ் டாலரா மாத்தி அங்க கொண்டு போயிருங்க. 10,000 or 20,000 பாட் மட்டும் லோக்கல் ஷாப்ஸ்ல மாத்திட்டு பேலன்ஸ் டாலரா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்க பெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும். See you on next video.